நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா டிவி. இது சத்தியத்திற்கு சாட்சி. கானான் பயணம் என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, கானான் பயணம் என்பது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு பயணம். ஆண்டவர் 430 வருஷம் அடிமைத்தனம் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த மக்களை மீட்டு விடுதலை செய்து அவர்களை வனாந்திரத்திலே நடத்தி கொண்டே வருகிறார். அப்படி வனாந்திரத்திலே அவர்கள் நடத்தி கொண்டே வரும் பொழுது குடும்பம் குடும்பமாய் அவர்கள் வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த கானான் பயணத்திலே குடும்ப வாழ்வை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செய்திக்குள் நம்ம செல்லலாம். எல்லாரும் இருந்த வண்ணமாய் கண்களை மூடி ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். ஏகும் சுத்தர் மீது கண்கள் இருத்தி நடத்துவார். தேவன் திருத்தி நடத்துவார். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே. மகா இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் வாழ்நாளெல்லாம் எங்களை வழி நடத்துகிற தெய்வமாய், எங்களை உருவாக்குகிற கடவுளாய், எங்களோடு ஆண்டவரே உடன் தொடர்ந்து பயணம் செய்து வருகிற நல்ல நண்பராய், ஆண்டவரை உற்ற தோழனாய் எங்களோடு நீர் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த கானான் பயணத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தார். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை மீட்டு ரட்சித்து கானானுக்கு நேராக நடத்துகிறதைத்தான் கானான் பயணம் என்று யாத்திராகம புஸ்தகத்திலே 40 அதிகாரம் இங்கே இருக்கிறது. தொடர்ந்தும் அவர்கள் பயணம் செய்து கொண்டே வருகிறார்கள். மோசே மூலமாய் ஆரம்பத்திலே அவர்கள் பயணம் செய்தார்கள். மோசே ஒரு பெரிய தலைவனாய் இருந்து அவர்களை வழிநடத்தினார். மோசேக்கு பிறகு யோசுவா ஜனங்களை வழிநடத்துகிறார். இப்படி வழிநடத்தி கொண்டே வரும்பொழுது அவர்கள் வனாந்திர பயணத்திலே சில ராஜாக்கள் அல்லது குறுநில மன்னர்கள் மாதிரி சின்ன சின்ன குரூப்ஸாக அங்கே இருப்பாங்க. சின்ன சின்ன கிராமங்கள் தான். ஆனால் கோட்டை கொத்தளம் கட்டி அவர்கள் ஆட்சி செய்வார்கள். இந்த கானான் தேசத்துக்குள்ளே இவர்கள் சுதந்திரித்து கொண்டே வரும் பொழுது அவர்களை எதிர்த்து நின்ற ராஜாக்களை எல்லாம் அவர்கள் ஜெயித்தார்கள். யோசுவாவின் புஸ்தகத்தில் ஆரம்பத்திலிருந்தே இந்த காரியங்களை நம்ம தியானித்து பார்க்கலாம், வாசித்து பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, அப்படி யோசுவா அவருடைய இராணுவம் ஒவ்வொரு ராஜாவாய் ஜெயித்து கொண்டே வருகிறார்கள். இந்த இடத்தை பிடித்து கொண்டே வருகிறார்கள். அப்போது ஒரு சின்ன கிராமம் மாதிரி ஒரு ஊர் இருக்கிறது, ஒரு சின்ன கிராமம். அந்த ஆயி பட்டணம், இந்த பட்டணத்துக்கு பெயர். அந்த ஆயி பட்டணத்தை சின்ன கிராமமாக இருக்குது. இதை ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். ஏன்னா இதை விட பெரிய பெரிய பட்டணங்களெல்லாம் ஜெயிச்சுட்டு வர்றாங்க. அப்போ அந்த ஆயி பட்டணத்தை நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக ஜெயிச்சிடலாம். எல்லாரும் போக வேண்டியதில்லை. இராணுவத்தின் ஒரு பகுதி மட்டும் போங்க வாங்கன்னு சொல்லி யோசுவா போகிறாரு. ஆனால் அன்னைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் நடந்தது. மிக எளிதாய், மிக சுலபமாக இதை ஜெயித்து விடலாம் என்று சென்ற அந்த இராணுவம் தோற்று புறமுதுகிட்டு ஓடி வந்தார்கள். மிகப்பெரிய அதிர்ச்சி யோசுவாவுக்கு. எப்படி இது நடந்தது? பெரிய பெரிய ராஜாக்களையெல்லாம், பெரிய பெரிய ராஜ்யங்களையெல்லாம் ஜெயிச்சோமே, ஆண்டவர் கூட இருந்தாரே,
எப்படி நடந்தது? ஏன் நமக்கு தோல்வியை அவர்களால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. இன்றைக்கும் நிறைய கிறிஸ்தவர்கள், அதிலும் ஆண்டவருடைய ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஆங்காங்கே ஊழியங்களை செய்கிறவர்கள், இவர்களுக்கு தோல்வியை ஒத்துக்கொள்ள முடியல. எப்படி எனக்கு இப்படி தோல்வி வரலாம்? அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே தோல்வி எனக்கு இருக்கிறது. அப்படி தோல்வியான ஒரு வாழ்க்கை அவர்களால் சந்திக்கவே முடியல. காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் யோசுவா ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்து அழுதார். கண்ணீரோடு உபவாசத்தோடு அழுதார். ஆண்டவர் யோசுவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவா எழுந்து நில், ஏன் அழுது கொண்டிருக்கிறாய்? அவ்வளோ பெரிய எரிகோ பட்டணத்தையே பிடிச்சாச்சு. ஆனா இந்த ஒரு சின்ன பட்டணத்துக்கு முன்னாடி தோத்துட்டோமேன்னு சொல்லி நீ அழுதுகிட்டு இருக்கிறா. வாழ்க்கையில பாவத்தில் இருந்தேன், பயங்கரமான ஒரு பாவியா நான் இருந்தேன். ஆண்டவருக்குள் வந்த பொழுது எல்லாவற்றையும் இருந்து ஆண்டவர் என்னை விடுதலை செய்து அவருடைய புது வாழ்வுக்கு என்னை அழைத்து வந்தார் என்று மகிழ்ச்சியோடு சாட்சி சொல்லுகிறோம். அது உண்மைதான். ஆனால் அதன் பிறகு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு சின்ன பிரச்சனை தானே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கிறோம். அந்த பிரச்சனை நம்மை தோற்கடித்து விடுகிறது. வேதனையிலே தவிக்கிறோம், ஏன் இப்படி நடந்தது என்று. அப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் யோசுவா விழுந்து கிடக்கும் பொழுது அவர் ஒரு வார்த்தை பேசுகிறார் ஆண்டவரிடத்தில். அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நல்ல மனசில் வச்சுக்கலாம். யோசுவா 7:7, மத்தேயு 7:7 என்ன சொல்லுகிறது? கேளுங்கள் கொடுக்கப்படும். இங்கே யோசுவா 7:7 என்ன கேட்கிறார் பாருங்க. யோசுவா, கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படிக்கு எமோரியர் கைகளில் ஒப்பு கொடுத்ததற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மனதிருப்தியாய் இருந்து விட்டோமானால் நலமாயிருக்குமே. கதறுகிறார், ஆண்டவரே, இவங்க கையில் எங்களை ஒப்பு கொடுக்கிறதுக்காகவா எங்களை இப்படி அழைச்சிட்டு வந்தீங்க? இவ்வளவு கஷ்டப்பாடுபட்டு இவ்வளவு அற்புதங்களை செய்து எங்களை இவ்வளவு நலமான தேசத்திற்குள்ளே அழைச்சி வந்தீங்களே, இந்த எமோரியர் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்காகவா எங்களை அழைத்து கொண்டு வந்தீர் என்று அங்கே கதறு. ஏன் அவர்கள் புறமுதுகிட்டு வந்தார்கள் என்று இந்த 7ஆம் அதிகாரத்தில் முதல் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம் வாசிக்கிறேன் உங்களுக்காக. இஸ்ரேல் புத்திரர் சாபத்தீடானதினாலே துரோகம் பண்ணினார்கள். எப்படி எனில், யூதா கோத்திரத்து சேராருடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன் சாபத்தீடானது சிலரை எடுத்துக்கொண்டான். ஆகையால் இஸ்ரேல் புத்திரர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. அன்புக்குரியவர்களே, ஒரு பெரிய பாடத்தை ஆண்டவர் இந்த நடந்த இந்த காரியங்களின் மூலமாய் அவர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த ஆகான் யார்? இஸ்ரேல் புத்திரர்கள் நடுவிலே ஆகான் என்பவன் சாபத்தீடானதிலே சிலதை எடுத்து வைத்து கொண்டான், அதனால் கர்த்தருக்கு கோபம் உண்டது. அப்படி சொல்லியிருக்கலாம்ல, அப்படி எழுதலை. அந்த முதல் வசனத்தை கொஞ்சம் நல்லா பாருங்க. நான் முதல்ல இருந்து மறுபடியும் பாருங்க. யூதா கோத்திரத்து சேராளுடைய குமாரனாகிய சப்தியின் மகன் கர்மிக்கு பிறந்த ஆகான் என்பவன். இந்த வம்சத்தை வரலாற்றையே சொல்றாரு பாருங்க. யூதா வம்சத்தில் பிறந்தவன் நம்பர் 1. சேராளுடைய குமாரர் அந்த கோத்திரத்தில் வர்றவன். அதுல கர்மி, சப்தியின் மகன் கர்மி, கர்மியினுடைய மகன் ஆகான். ஆகானுடைய அப்பா, அவங்க தாத்தா, கோத்திர பிதா, அவனுடைய கோத்திரம் என்ன கோத்திரம், அவ்வளவும் சொல்லி ஆகான் அறிமுகப்படுத்துறார். பாவம் கொடுமையானது பிரியமானவர்களே. பாவத்தை ரொம்ப அசால்ட்டா இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் கையாளுகிறார்கள். அவர்களுக்கு என்ன, நம்ம ஜெபம் பண்ணா ஆண்டவர் மன்னிச்சிருவார்ல,
நான் அரசு மேல்நிலை பள்ளியிலே வேலை பார்த்த அந்த சமயத்தில் எங்களுடைய ஸ்டாஃப் ரூமில் எல்லாருமே இருப்பாங்க. ஏன்னா செக்குலர் ஸ்கூல், எல்லா மதத்து ஆசிரியர்களும் அங்கே இருப்பார்கள். ஆசிரியர்கள்னாலே எல்லாருமே படித்தவர்கள். அதனால் ஆரோக்கியமான ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய நேரம் ஸ்டாஃப் ரூமில் வரும். அப்போ ஒவ்வொருவரும் தங்களுடைய காரியங்களை, தங்களுடைய மதம், தங்களுடைய கொள்கைகளை சொல்லுவாங்க. அதில் அதிகமாக அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணுறது கிறிஸ்தவர்களை தான் ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு சிலர் அங்கே இருப்போம். அப்படி பேசும்பொழுது ஒருத்தர் சொன்னார், கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப சொகுசான வாழ்க்கையா அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். அப்போ இன்னொருத்தர் கேட்குறாரு, என்ன சொகுசான வாழ்க்கை அப்படின்னு கேட்குறாரு. அவங்க திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் என்ன தப்புனாலும் பண்ணிக்கலாம், என்ன பாவம்னாலும் பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் போய் அவங்க பாவ சங்கீர்த்தனம் பண்ணிட்டாங்கன்னா, அல்லது ஆர்சியாக இருந்தால் ஃபாதர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்டாங்கன்னா எல்லாம் தீர்ந்து போச்சு. அந்தந்த வாரம் அவங்க செய்த எல்லா தவறுகளையும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் அவங்க மன்னிப்பு கேட்டுருவாங்க. அவங்க ஆண்டவர் ரொம்ப சாதுவான ஆண்டவர். அவங்க ஆண்டவர் உடனே மன்னிச்சிருவார். அதனால் அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னா, அவங்க அறியாமை அப்படி சொல்லுகிறார்கள். நம்ம ஆட்கள், அதாவது நம்ம கிறிஸ்தவருடைய உள்ளங்களிலும் கூட, ஊழியக்காரங்க உள்ளங்களிலும் கூட ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகள் அல்லது புதிதாய் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வருகிறவர்களுக்கு, நீங்கள் பயப்படாதீங்க, உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாருன்னு இந்த சுவிசேஷ கூட்டங்களில் சொல்லி நம்ம அது உண்மைதான் சொல்கிறோமா? இது அப்படியே அந்த பிரசங்கம் பண்ணுற பிரசங்கியார் மனசுலையும் உள்ள பதிஞ்சு, இப்போ நம்ம தப்பு பண்ணிக்கலாம், மன்னிப்பு கேட்டால் மன்னிச்சிருவார் அப்படின்னு. அதற்கு தாங்க இவ்வளோ பெரிய பழைய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடு எதுக்கு அப்படின்னு ரொம்ப பேர் கேட்பாங்க. இந்த பழைய ஏற்பாடு எதுக்கு அப்படின்னா, ஆண்டவரை அறிந்த பிறகு, ஆண்டவருடைய பிள்ளையாய் மாறின பிறகு, அறிந்து தப்பு செய்கிறவனுக்கு அநேக அடிகள். மன்னிப்பு என்பது மலிவு விலை சரக்கல்ல கடையில் வாங்குவதற்கு. மன்னிப்பு என்பது மகா பெரிய தியாகத்தினால் உருவானது. ஆண்டவரை அறியாத ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ளே வரும் பொழுது, அறியாமல் அவன் செய்த அவனுடைய பழைய வாழ்க்கை குற்றங்கள் அது என்னவா இருந்தாலும் ஆண்டவர் உடனடியாக எந்த நிபந்தனையும் இல்லாமல் அப்படியே மன்னிக்கிறார். ஆண்டவரை அறிந்த அறிவுக்குள்ளே வந்த பிறகு இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்த பொழுதெல்லாம் அவர்களை பகைவர்களுடைய கைகளிலே, அந்நியருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தார். கொஞ்ச நாள் அந்த அந்நியர்கள் கைகளிலே அடிமைப்பட்டு கிடந்த பொழுது மறுபடியும் மனம் திரும்பினார்கள். ஆண்டவர் 7 மன்னிக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய அரசியல் வரலாறு சொல்லுகிறது, அவர்கள் முதல் முறை தவறு செய்து அந்நியர்களுடைய கைகளிலே மாட்டிக்கொள்ளும் பொழுது அவர்கள் ஒரு 6 மாதம் அடிமைத்தனத்திலே மறுபடியும் கஷ்டப்பட்டு ஆண்டவரை நோக்கி கெஞ்சினார்கள். ஆண்டவர் நியாயாதிபதி ஒத்துணையிலே எழுப்பினார், அவர்களை ரட்சித்தார். மறுபடியும் தவறு செய்தார்கள். மறுபடியும் தவறு செய்த பொழுது அடுத்த ஒரு முரட்டு ஜாதியினரிடத்திலே ஒப்பு கொடுத்தார் ஆண்டவர் அடிமையாய். இப்போ 1 வருஷம் கதறினார்கள், அப்புறம் 3 வருஷம், அப்புறம் 6 வருஷம். அவர்கள் தாங்கள் அடிமைப்பட்டு போன உடனே 6 மாதத்துல அவங்களுக்கு தெரிஞ்சிடும், நம்ம தப்பு பண்ணோம், ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்தோம், அதனால் ஆண்டவர் இந்த பிரச்சனையை அனுமதிச்சிருக்கிறார், இந்த கொடுமையை அனுமதிச்சிருக்கிறார்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆரம்பத்தில் முதல் முறை அவர்கள் அழுத பொழுது உடனே மன்னித்தார். அதுவும் உடனே இல்லை, 6 மாதம் ஆச்சு. அதன் பிறகு 1 வருஷம், 3 வருஷம். அந்த மன்னிப்பின் காலம் கடந்து கொண்டே போகிறது. ஏனென்றால் மறுபடியும் அவர்கள் தவறு செய்யக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த பாடத்தை, லெசனை கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வாழ்வுக்குள் வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தவறு நடக்கும். ஒரு தனி மனிதன் ஆகான் தவறு செய்தான். ஆண்டவர் சரித்திரம் முழுவதையும் அங்கே எழுதுகிறார். அப்பா, தாத்தா, கோத்திரம் எல்லாரையும் அங்கே கொண்டு வருகிறார். இப்போ யோசுவாட்ட சொல்றார் ஆண்டவர், யோசுவா,
சாபத்தீடானது உனக்குள்ள இருக்கு. நீ எப்படி சாத்தானுக்கு முன்னால எதிர்த்து நிப்ப? சாபத்தீடானது உனக்குள்ள இருக்கு, அதை முதலாவது அகற்று. அப்ப என்ன செய்யணும் ஆண்டவரே? இஸ்ரேல் மக்களை எல்லாரையும் முன்னாடி கூட்டு, அதுல நான் குறிக்கிற அந்த கோத்திரத்தை முதல்ல கூப்பிடு, அந்த கோத்திரத்தில் எந்த ஃபேமிலியோ அதை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அப்படி வடிகட்டி கொண்டே வருகிறார். 11 கோத்திரங்கள், அதில் யூதா கோத்திரத்தை கூப்பிடுறாரு, அதில் சேராருடைய வம்சாவளியை கூப்பிடுறாரு, அதில் கூப்பிட்டு வச்சுட்டு அங்கே சப்தியினுடைய குடும்பத்தை கொண்டு வாங்குறாரு, கர்மியினுடைய குடும்பத்தை கொண்டு வாங்குறாரு. கர்மியினுடைய மகன் ஆகான் பேருக்கு தான் சீட்டு விழுது. இது முதல்லையே சீட்டை போட்டு ஆகான் பேரை எடுத்து, ஆகான் நீ என்ன செய்தன்னு சொல்லி பாளையத்துக்கு புறம்பாக்கி அவனை கொலை செய்து ஏதோ அந்த காரியங்கள் எல்லாம் அவங்க செய்திருக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிக அழகாய் ஆண்டவர் அந்த முழு குடும்பத்தையும் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அன்பானவர்களே, நாம் ஒரு பாவம் செய்யும் பொழுது, நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது, அந்த தவறு நம்முடைய முழு குடும்பத்தையும் பாதிக்கிறது. குடும்பத்தை கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார். ஆகானிடத்திலே மகனே என்ன செய்தாய் என்று யோசுவா கேட்கும் பொழுது ஆகான் அந்த காரியங்களை எல்லாம் சொல்லுகிறார். ஏன் இப்படி செய்தாய்? கர்த்தர் உனக்கு தீர்ப்பு மரண தண்டனை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பாளையத்துக்கு புறம்பே கொண்டு போய் அங்கே அவர்களை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று அந்த குடும்பத்தையே அழிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகுதான் இஸ்ரேல் இராணுவம் ஜெயிக்க ஆரம்பித்தது. அன்புக்குரியவர்களே, குடும்பமாய் உங்களை நீங்கள் தற்பரிசோதனை பண்ணி கொள்ளுங்கள். ஒரு தவறு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருவர் பண்ணினா கூட அது முழு குடும்பத்தையும் பாதிக்கிறதுனால ஃபேமிலியில் உள்ள எல்லாரோடையும் மனம் விட்டு பேசுங்கள். தவறு செய்யாதவர்கள் இந்த உலகத்தில் ஒருவரும் இல்லையே. நாம் எல்லாருமே மனிதர்கள், தவறி விழுந்து விடுகிறவர்கள் தான். ஆகவே குடும்பமாய் எந்த ஒரு தவறு, ஒரு பிரச்சனை ஒரு மனிதன் மூலமாய் நம்ம வீட்டில் வந்துட்டுனாலும் அந்த குடும்பமாய் உட்கார்ந்து முழங்கால் போட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மனம் திரும்ப வேண்டும். இன்னைக்கு குடும்பங்கள் உடைந்து போய்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பல இடங்களிலே நல்ல விசுவாச குடும்பங்கள், சபைக்கு ஒழுங்காய் செல்லுகிற குடும்பங்கள், கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியவில்லை, அன்போடு ஐக்கியத்தோடு வாழ முடியவில்லை. வறுமையிலே சேர்ந்து வாழ்ந்த பல குடும்பங்கள் வளமை வந்த பொழுது அவர்கள் சேர்ந்து வாழ முடியாமல் பிரிந்து போகிறார்களே. குடும்பங்களில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது? ஒரு பக்கம் ஆராதனை, ஆவியிலே நிரம்புதல், நம்ம ஆண்டவரோடு ஒன்றித்து அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்யும் பொழுது அப்படி பரலோகத்தின் பிரஜைகளாய் நாம் ஜொலிக்கிறோம். ஆனால் நம்முடைய குடும்ப வாழ்விலே கணவன் மனைவி ஒத்துப்போக முடியவில்லை. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரணங்களை சொல்லுகிறோமே ஒழிய, சங்கீதக்காரனை தாவீது அழகா சொல்வார், மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும் என்று சொல்லுவார். இந்த மறைவான குற்றங்களை நம்ம கண்டுக்காம விடுறோம், அல்லது நாம் அதன் மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் வச்சிருக்கிறோம். மறைவான குற்றங்கள் இன்றைக்கு நிறைய ஊழியக்காரர்களிடத்திலே, ஆண்டவருடைய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளிடத்திலே இருக்கிறது, குடும்பங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த மறைவான குற்றங்களை என்ன நினைக்கிறாங்க? இது நம்முடைய பலவீனம், வெளியே சொல்ல வேண்டாம், வச்சுக்கிடுவோம், நம்ம சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அடுத்த வரி அதே வசனத்தை சொல்லுது, துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி கார். தாவீதுக்கு தெரியும் நல்லா, ஏன்னா அவர் மறைவான ஒரு பாவத்தை செய்கிறார். உப்பருகிலே உலாத்தும் பொழுது தூரத்திலே ஸ்நானம் பண்ணுகிற ஒரு ஸ்திரியை கண்டு இருதயத்திலே மோகித்தார், இச்சித்தார். மறைவான குற்றம் வெளியில யாருக்கும் தெரியாது. எல்லாரையும் போலதான் அப்படியே உலாவி வர்றாரு, எல்லாரையும் போலதான் எல்லா காட்சியும் பார்க்குறான். ஆனால் அப்படி உள்ளத்துல ஒரு அசுத்தமான உணர்வு, அருவருப்பான எண்ணம், இச்சையான ஒரு எண்ணம், அது மறைவான குற்றம் உள்ள வந்தது. அந்த மறைவான குற்றங்களை
ஆண்டவரிடத்திலிருந்து அதை நீக்கி போடும்படி அவர் ஜெபிக்கலை. அந்த மறைவான குற்றங்கள் அடுத்து அவரை துணிகரமான பாவத்திற்கு உள்ளாக்கி விட்டது. கொலை செய்கிறார், அவளை தனக்கு மனைவியாய் ஆக்கி கொள்ளுகிறார், தொடர்ந்து தப்பு செய்து கொண்டே இருக்கிறார், சதி திட்டம் தீட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, குடும்பமாய், அதிலும் கணவன் மனைவி எவ்ரிடே, என்னை பொறுத்தளவில் ஆவிக்குரியவர்கள் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகள், சபைக்கு போகிற பிள்ளைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா, கணவன் மனைவி டெய்லி கொஞ்ச நேரமாவது மனம் விட்டு பேசுங்கள். குற்றங்களை முதலாவது ஒத்துக்கொள்ள பழகுங்கள். இல்லை, என் மேலே தப்பு இல்லை, உன் மேலே தான் தப்பு, நீ இப்படி பண்ணதுனால தான் நான் இப்படி சொல்ல வேண்டியதாகி போச்சு, அவங்க நீ இப்படி சொன்னி இல்லை, அதான் பிரச்சனை. ஆக ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு நாம் கீழ்ப்படிந்திருக்க அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே விட்டு கொடுங்க. மறைவான பாவங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் பகிரங்கமாக அதை அறிக்கையிட்டு அதிலிருந்து நீங்கள் வெளியே வாங்க. எந்த ஒரு பாவத்தையும், சின்ன பாவம் தானே, இதை எளிதாய் நம்ம மேற்கொள்ளலாம், இன்னைக்கு ஒரு நாள் இருக்கட்டும், நாளைக்கு இதை மேற்கொள்ளலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதை மேற்கொள்ளவே முடியாது. ஏன்னா மறைவான பாவங்கள் தான் நம்மளை துணிகரமான பாவத்திற்கு நம்மை நடத்தி செல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறதுனால கணவன் மனைவி விட்டு கொடுங்க. எதை சாதிக்க போகிறோம்? கணவன் மனைவியின் சண்டை போட்டு எதை சாதிக்க போகிறோம்? பிரிந்து வாழ்ந்தால் அது ஆண்டவருக்கு மகிமையாக இருக்குமோ, அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு தான் அது ஆசீர்வாதமாக இருக்குமா? பரலோக யாத்திரை என்பது குடும்பமாய் நித்திய ஜீவனுக்குள்ளே செல்லுகிறார். அதான் அந்த ஒரு பாயிண்ட்ல தான் பேதுரு சொல்றாரு, பிரியமானவர்களே, உங்களுடனே கூட உங்கள் மனைவியும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள், கனப்படுத்துங்கள். மனதால் கூட பெண்களை இழிவுபடுத்துகிற எண்ணம் நமக்கு வேண்டும். அவர்களை கனப்படுத்துங்கள், கனத்துக்குரியவர்களாய் அவர்களை வைத்திருங்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுங்கள், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுங்கள். உங்களுடைய கானான் பயணம் சுமூகமாய் இருக்க வேண்டுமானால் நீங்கள் வேத வசனத்தின் அடிப்படையிலே குடும்பங்களுக்குள்ளே ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒவ்வொருவரும் உங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொள்ளுங்கள். இவட்ட போய் நான் இறங்கி போகணுமானா, நான் ஏன் இவட்ட இறங்கி போகணும்? நான் குடும்ப தலைவர். இந்த எண்ணம் உள்ள வந்துருச்சுன்னா இது மறைவான குற்றம், துணிகரமான பாவத்துக்கு உங்களை வழி நடத்தும். இருக்கன்னா இரு, போன்னா போ. நல்ல டயலாக்லாம் பேசுவாங்க நம்ம ஆட்கள். அவங்க போயிடுவாங்க, அப்புறம் கடந்துக்கிட்டு சேர்த்து வைக்க ஆள் இல்லையேன்னு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அன்புக்குரியவர்களே, அதனால்தான் புதிய ஏற்பாட்டில் அழகா சொன்னார், ஒருவன் தன் சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதிருப்பானால் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்? சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்? அன்புக்குரியவர்களே, நம்முடைய கானான் பயணம் என்பது தனித்த பயணம் அல்ல, அது ஒரு குழு பயணம். குழுவாய், குடும்பமாய் நித்திய ஜீவனுக்குள்ளே நாம் போக வேண்டும். தேங்க்யூ லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஒவ்வொருவரும் ஜெபம் பண்ணுவோம். மன்றாடுதலோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்க போவோம். அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்ப்பா. குடும்பங்களை எந்த அளவுக்கு நீ நேசிக்கிறீர் என்றும், மறைவான குற்றங்கள் எங்களை துணிகரமான பாவங்களுக்கு நேராய் நடத்துகிறது என்பதையும் அறிந்து கொண்டோம் அப்பா. ஆகானுடைய குடும்பம் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாய், ஆண்டவரே, ஒரு தவறான காரியங்களுக்கு எடுத்துக்காட்டாய் எங்கள் முன்னால் இருக்கிறதப்பா. அப்படிப்பட்ட எந்த ஒரு தீட்டுள்ள காரியம்
சாபத்தீடான காரியமும் எங்கள் குடும்பத்துக்குள்ளே வந்துடக்கூடாதப்பா. கணவன் மனைவிக்கு இடையிலே உண்மை, அன்பு, ஒற்றுமை, தாழ்மை, கீழ்ப்படிதல், விட்டு கொடுத்தல் இன்றைக்கு உண்டாகட்டும்ப்பா. கணவனுக்கு தெரியாமல் மனைவி ஒரு தனியான ஒரு வாழ்க்கை, மனைவிக்கு தெரியாமல் கணவர் இன்னொரு தவறான உறவுகள், இப்படிப்பட்ட பாவங்கள் தான் இன்றைக்கு சமுதாயம் முழுவதும் நிறைந்திருக்கிறதப்பா. அதனாலேயே குடும்பங்கள் உடைந்து 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 போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, அப்படிப்பட்ட குடும்பங்களிலே இருந்து வேதனையோடு நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே தயவாய் அவர்களுக்கு இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு மை துதிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட். இந்த வேளையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து குடும்பங்களை ஒன்றாய் சேர்த்து வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பிரிந்திருக்கிற குடும்பங்கள் உம்முடைய நாமத்தினாலே சேரட்டும் அப்பா. ஆண்டவர் எல்லா ஈகோவையும் எடுத்து போட்டு சாத்தானுடைய பொறாமை தந்திர குணங்கள் எதுவும் பிள்ளைகளை தீட்டுப்படுத்தாதபடி குடும்பத்தை ஆசீர்வதித்து சேர்த்து வையும். ஆண்டவரே, இந்த கானான் பயணம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். குடும்பமாய், திருச்சபையாய் ஆண்டவரே, இந்த கானான் பயணத்திலே அவர்கள் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி பெண்களை கனமாய் கனத்துக்குரியவர்களாய் எண்ணி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்தீர்கள். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.